பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? இம்மட்டும் உதவி செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொல்ல முடிகிறதா? அல்லது ஒரே பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, உபத்திரமாக இருக்குது, என்றைக்கு தான் அந்த பிரச்சனை மாறப்போகுது, அந்த மாதிரி சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா? ஒன்றும் சோர்ந்து போகாதங்க, பயப்படாதங்க. இயேசு அற்புதம் செய்கிறவர். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ்விக்க போகிறார். கைவிடப்பட்ட நிலைமையில், நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னும் அவ்வளோதான் அவன் வாழ்க்கை அப்படின்னு ஊரார் சொல்லலாம், சொந்தங்கள் சொல்லலாம், மற்றவங்க பரிகாசம் பண்ணலாம். அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அதனால் சோர்ந்து போகாமல் இந்த நிகழ்ச்சியில் ஜெபத்தோடு நீங்கள் பங்கு பெற வேண்டும். ஏன்னா இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நாம் நம்முடைய சொந்த காரியங்கள், நம்முடைய அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் நீங்கி ஆசீர்வாதம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். ஏனென்று சொன்னால், நிறைய கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் புதுசாக நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. யாரோ சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க, நண்பர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, ஒரு அற்புதம் நடந்து விடாதான் நீ பார்க்குறீங்க. அதனால தான் இயேசு அப்படிப்பட்ட உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவர் நான் அடிக்கடி சொல்லுகிற மாதிரி இயேசு மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி ஜெபத்தோட இயேசுவே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு ஜெபத்தோடு நீங்கள் கவனித்து நிகழ்ச்சியில் சேர்ந்து ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடந்துவிடும். இப்போ ஒரு வேத வசனத்தை நாம் சில நம்முடைய நேரம் தியானிக்க போகிறோம். நம்ம இதுவரைக்கும் 10 காரியம் இயேசுவின் சுபாவங்களை தியானித்திருக்கிறோம். இயேசுடைய குணங்களை நம்ம தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியம் தியானிக்க போகிற 11வது இயேசு கிறிஸ்துவிடத்தில் காணப்பட்ட விசேஷமான ஒரு காரியம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். நம்ம புதிய ஏற்பாட்டில் 83வது பக்கம் எடுத்துட்டிங்களா? எல்லாரும் இயேசுவுக்கு நற்சாட்சி கொடுத்து இயேசுவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறாரு. இயேசுனுடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர் என்ன பேசினார்? அப்படி கிருபை உள்ள வார்த்தைகளை பேசினார் என்பதாக வேதம் சாட்சி கொடுக்கிறாரு. எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுத்தாங்களாம். அவருடைய பிரசங்கத்தை கேட்ட எல்லாருமே இவர் கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறார் என்று அந்த வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு சந்தோஷமாக சாட்சி கொடுத்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அவர் பேசின வார்த்தைகளை குறித்து கிருபையுள்ள வார்த்தைகளை அவர் பேசுகிறார் என்று சாட்சி கொடுத்தாங்க. அப்போது நாம் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அவரை பின்பற்றுகிற சீஷர்களாக இருந்தாலும் நாம் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசணும். இயேசுவை போல நம்ம பேசணும். ஆண்டவரை உம்மை போல பேசுகிற அந்த சுபாவம், குணம் எனக்கு வேண்டும் என்று நம்ம கேட்கணும். இயேசு கிறிஸ்து கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார் என்று வேதம் சொல்லுதில்லை. அவர் என்ன வார்த்தைகள் பேசினார்? அவருடைய வார்த்தைகளை கேட்க ஜனங்கள் திசையிலிருந்து கூடி வந்தாங்க. நீங்கள் பார்த்தா அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் திரளாய் கூடி வந்தாங்க. ஒருவர் காலை ஒருவர் மிதிக்கத்தக்க அளவு கூடி வந்தாங்க. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகள். அது ஜனங்களுக்கு ஆறுதலை கொண்டு வந்தது. அவங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தது. ஜனங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்தது. ஜனங்களுடைய கவலைகளை மாற்றினது. அந்த மாதிரி கிருபை பொருந்தின வார்த்தைகள், ஜனங்களுக்கு நன்மை செய்கிற வார்த்தைகள். அதனால தான் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்க அவர் ஜெபாலயத்துக்கு போனால் அங்கே கூட்டம், கடற்கரைக்கு போனால் அங்கே கூட்டம். இயேசு கிறிஸ்து ஒரு மைதானத்தில், ஒரு வனாந்திரத்தில் கூடினால் அங்கே கூட்டம். அவர் எங்கே போனாலும் ஜனங்க கூடி அவர் என்ன பேசுவார் என்று கேட்க ஆவலோடு காத்திருந்தாங்க. ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகள். எப்படி அவ்வளவு ஜனங்கள் தாகத்தோடு அவருடைய பிரசங்கத்தை கேட்க வந்தாங்க? இயேசுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கவனித்தாங்க அப்படின்னு சொன்னால், மார்க் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து மனது உருகி அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார்
என்று வேறு சொல்லுகிறார். அப்போ இயேசு ஜனங்களோடு பேசும்போது எனக்கு பேச்சு திறமை இருக்குது, அடுக்கு மொழியில் நான் பேசிடுவேன், பேசக்கூடிய ஞானெல்லாம் எனக்கு இருக்குது, எனக்கு அந்த வசனம் தெரியும், இந்த வசனம் தெரியும், அந்த வசனத்தை பார், இந்த வசனத்தை பார், அப்படிலாம் பெருமையாக அவர் பேசவில்லை. அடுக்கு மொழியிலெல்லாம் அவர் பேசவில்லை. சாதாரணமாக எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ளுகிற வண்ணமாகத்தான் இயேசு சாதாரணமாக அவர் பேசினார். அவருடைய பேச்சில் அப்படி என்ன அவ்வளோ காரியம் இருந்ததென்றால், அவர் மனது உருகி பேசினார். ஜனங்களை பார்த்து, ஐயோ இந்த ஜனங்க பாவம், மெய்ப்பெண்ணல்லாத ஆடு போல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவாலயம் இருக்குது, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, பலி செலுத்துதல் இருக்குது, எல்லாம் இருக்குது, வேதம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை, எதிர்காலத்துக்கு நம்பிக்கை இல்லை, ஜனங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து அவர் மனது உருகினார். அதனால் அவருடைய வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்பட்டது. அதனால தான் அவருடைய பிரசங்கத்தை கேட்கவே ஜனங்கள் திரளாய் கூடி வந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் ஒரு பிரசங்கியாராக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், சபையில் பிரசங்கிக்கலாம், சுவிசேஷகராக இருக்கலாம். உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபை உள்ளதாக இருக்கணும், ஜனங்களுக்குடைய ஆறுதலையும் ஜீவனையும் கொண்டு வருகிறதா இருக்கணும். இயேசுவை போல நம்ம பேசணும். நான் அப்படி தான் ஆண்டவர், உம்மை போல நான் பிரசங்கம் பண்ண எனக்கு கிருபை தாங்க, உம்மை போல கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேச கிருபை தாங்க, உம்மை போல ஜனங்களை உயிர்ப்பிக்கிற, அவங்களுக்கு சுகத்தையும் ஆறுதலையும் கொடுக்குற வார்த்தைகளை பேச கிருபை தாங்க. அதான் அந்த கிருபை உள்ள வார்த்தைகள். நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் பாருங்களேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களும் இயேசு செய்த மலை பிரசங்கம். இது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கம். இந்த மாதிரி யாருமே பேசினது கிடையாது, இதுக்கு நிகராக கூட ஒருவரும் பேசினது கிடையாது. இந்த மலை பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரங்கள் தான் காந்தி அடிகள், நம்முடைய தேச தந்தை காந்தி அடிகளை குறித்து சொல்கிறோம்ல. இந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் அவர் தொடப்பட்டு கவரப்பட்டு, இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தில் திருப்பி காட்டு, திருப்பி அடிக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்தது இயேசு. உன்னுடைய மேல் இருக்கிற துண்டை ஒருத்தர் எடுத்துக்கொள்ள விரும்பினால் இந்த இதையும் வச்சுக்க, நீ கழட்டி கொடுத்துரு, நீ போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காத, அந்த மாதிரி விட்டு கொடு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அது மாதிரி நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீ நீதிக்காகத்தான் துன்பப்படுற, சோர்ந்து போகாத, துன்பந்தான், பாடுதான், சகித்துக்கொள், இதெல்லாம் அந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சத்தியங்களையும் இந்த 3 அதிகாரத்தில் இயேசு சொல்லியிருக்கு. அதுதான் காந்தியடிகளை சுதந்திரத்திற்காக போராடும்படிக்கு அமைதியாக பாடுகளை சகித்து அடி வாங்கி கொண்டு பொறுமையாக நம்ம சுதந்திர போராட்டத்தை செய்யணும்னு சொல்லி எதிர்த்தாக்குதல் நடத்தாதபடிக்கு அடிகளை வாங்கி கொண்டு நம்ம சகித்து கொண்டு நம்ம சுதந்திரம் பெற முடியும் என்கிற எண்ணம் காந்தியடிக்குள்ளே வந்தது இந்த அதிகாரங்களை வாசித்து தான். அதை வைத்து தான் அவங்க இந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுத்து சுதந்திரம் வாங்க பிரயாசப்பட்டார்கள். அதனால தான் உலக அளவில் காந்தியடிகளுடைய போராட்டம் போற்றப்படுகிறது. அவங்க ஜனங்களை தூண்டி விட்டு துப்பாக்கி எடு, சுடு, கொல்லுன்ற மாதிரி நடத்தவில்லை. அடித்தாலும் வாங்கிக்க, திருப்பி அடிக்காத, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை, சகித்துக்கொள், இதெல்லாம் இயேசுடைய போதனை. இதுதான் அவருக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ளே இந்த போதனை மாற்றத்தை ஏன் கொண்டு வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் நம்ம அதை அப்படி கருத்தாக வாசிக்கிறது இல்லை, சும்மா கடமைக்காக அப்படி வாசித்துட்டு போய்கிட்டே இருக்கிறோம். பைபிளை வாசித்து முடிச்சுட்டேன்றோம், நம்ம இதை வாசித்துட்டேன்றோம். வாசித்து முடித்து என்ன பிரயோஜனம்? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம்? அந்த வசனம் உங்களுக்குள்ளே என்ன கிரியை செய்கிறதை யோசிக்கணும். அவர் பேசினதெல்லாம் கிருபை பொருந்தின வார்த்தைகள், நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். அதனால் இயேசுடைய உபதேசத்தில் பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 28, 29 வசனம் பாருங்கள். கடைசி 2 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது, 3 அதிகாரம் பேசி முடித்தபோது, இயேசு வேத பாரகரை போல் போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால், ஆனால் அதிகாரத்தோடு போதித்தார், ஒரு அத்தாரிட்டியோட. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மாதிரி ஒரு போதனை நம்ம கேட்டதே இல்லையே, எவ்வளோ வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு, அவர் பேச பேச கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்குது. கிருபை பொருந்தின வார்த்தைகள். அதனால தான் பாருங்களேன், அந்த கிருபை உள்ள வார்த்தைகள் எப்படிப்பட்டது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தா,
ஆண்டவர் இயேசு சொல்ல, கவலைப்படாதுங்க. எவ்வளோ பேருக்கு கவலை இல்லாத மனுஷனை பார்க்க முடியுமா இன்றைக்கி? ஏதோ ஒரு கவலை உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாதுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அது ஏதாவது விதைக்குதா, அறுக்குதா, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறா, அது எதை குறித்தும் கவலைப்படுவதில்லையே. ஆனால் உங்களுடைய பரமபிதா போஷிக்கிறார்ல. நீங்கள் தான் நாளைக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன. கவலைப்படாதுங்க. இயேசு ரொம்ப அழகாக இனிமையாக மக்கள் புரிகிற மாதிரி கிருபையுள்ள வார்த்தைகளை சொன்னோன்னே மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஐயோ, இந்த மாதிரி யாருமே எனக்கு சொன்னது இல்லையே அப்படின்னு ஆச்சரியமாக அவருடைய பிரசங்கத்தை கேட்குறா. மகளே கவலைப்படாத, மகனை கவலைப்படாத, பயப்படாத. ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் பாருங்களேன். அதே மாதிரி 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். இதே மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5:12 இயேசு சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. எதுக்கு தெரியுமா? யாராவது உங்களை நிந்திக்கிறாங்க, பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே திட்டுறாங்க, பொய்யா சொல்கிறாங்க, உங்கள் மேலே அபாண்டமான பழி சுமத்துறாங்கன்னா சந்தோஷப்படுங்க. துக்கப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். எவ்வளோ ஒரு ஆறுதலான, அதான் அப்படி கிருபை பொருந்தின வார்த்தை. யாராவது திட்டா, நீ என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, நீ திருப்பி பேச வேண்டியதானே, திருப்பி கொடுக்க வேண்டியதானே, நீ இப்படியே குட்டை குறிஞ்சிக்கிட்டு இருந்தால் மேலே ஏறிடுவான், கொஞ்சம் திருப்பி கொடு அப்படின்னு உலக மக்கள் சொல்லுவாங்க. இயேசு சொல்கிறார், இல்லை, நீ சகித்துக்க, மன்னிச்சிரு, நீ சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு கிருபை உள்ள வார்த்தை. இயேசுடைய போதனை கிருபை உள்ள அந்த வார்த்தைகள் எவ்வளோ பெரிய ஆறுதல், சந்தோஷம் பாருங்கள். அதே மாதிரி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் பாருங்கள். மத்தேயு 5:1-2 நான் சொல்கிறேன், கவனம் பாருங்கள். மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது மாதிரி யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பொதுவாக சொல்லுவாங்க, எல்லா மதமும் இதை தான் சொல்லுது, எல்லா கடவுளை தான் சொல்லுவாங்க. இது சொல்லியே பழகி எல்லா மதமும் அது சொல்லுது, எல்லா கடவுளும் தான். எந்த கடவுள் எப்போ சொன்னார்? நான் வாசிக்கிறேன். இது மாதிரி சொன்ன ஒருத்தரை காமிங்க பார்ப்போம். இயேசு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துகிறாங்களே அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்தித்து பரிகாசம் பண்ணுறாங்களோ அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை இல்லை? இது நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடும். நமக்குள்ளே வைராக்கியம், பகை உண்டாகாதபடி அன்பினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு விடும். இதான் இயேசுடைய கிருபை பொருந்தின வார்த்தைகள். இந்த மாதிரி யாரும் பேசி நாங்கள் கேட்டதில்லைன்னு சொல்கிறாங்க. இதான் உண்மை. அதனால் 19 ரூபா அது எல்லாமே அதை சொல்லுது, இதை சொல்லுதுன்னு வாங்க. என்ன சொல்லுது? நான் வாசிக்கிறேனே, இது மாதிரி வாசிங்க, எடுத்து இப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இயேசு தெளிவாக சொல்லுகிறார். அது வாழ்ந்து காண்பித்தார். அவனை கைது செய்ய வர்றாங்க அநியாயமாக, அவன் காது வெட்டப்படணும். இயேசு அவனுக்கு சுகம் கொடுத்து அவன் ஆறுதல் படுத்தி அனுப்புகிறார். சிலுவையில் அறையிறாங்க, அநியாயமான பொய் பழி சுமத்தி அவரை அடித்து கேவலப்படுத்தி சிலுவையில் தொங்க வைக்கிறான். பிதாவே இவளுக்கு மன்னியும். அவர் என்ன பிரசங்கித்தாரோ அப்படி வாழ்ந்து காண்பித்தார். அதனால தான் அவருடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருந்தது, கிருபை பொருந்தின அந்த வார்த்தைகள். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். இந்த மாதிரி வேறு யாராவது சொன்னதுண்டான்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். நம்ம டக்குன்னு அடுத்தால குற்றப்படுது, இவர் சரி கிடையாது, இவர் இப்படி பண்ணிட்டார், அப்படி நமக்கு சம்மந்தமே இருக்காது, கண்டம்னேஷன் பண்ணிடுவோம், அவ்வளோதான், நரகத்துக்கு அனுப்பிடுவோம், முடிஞ்சதுன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மற்றவர்களை குற்றவாளியாக நீங்கள் தீர்க்காதிருங்க. ஏன்னா மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கும் தீர்ப்பு வரும். அது மாதிரி செய்யாதங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறார் பாருங்கள். மற்றவங்களை குற்றம், வீட்டுக்குள்ளேயே மாமியார் மேலே குற்றம், மருமகள் மேலே குற்றம், கணவன் மனைவி மேலே குற்றம், மனைவி புருஷனை குற்றப்படுத்துவது, பிள்ளைகள் பெற்றோரை யோசிச்சு பாருங்கள். இந்த குற்றப்படுத்தியே சமாதானம் எல்லாம் போய்விட்டது, குடும்ப சந்தோஷம் போய்விட்டது. ஆண்டவர் சொல்றார், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் குற்றவாளியாக தீர்க்கிறீங்க, குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்போ ஆறுதலாக ஆண்டவர் பேசுகிறார். பக்தி விருத்திக்கு ஏதுவானதை ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
ஏன் நீங்கள் மற்றவங்களை குற்றப்படுத்தாதுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் தெரியுமா? ஆண்டவர் எப்போவுமே யாரையும் குற்றப்படுத்துவதில்லை. இயேசுடைய பிரசங்கத்தை பாருங்கள், யாரையும் அவர் குற்றப்படுத்தினதே இல்லை. வேத பாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ அது சொல்லார். எப்போன்னா அவருடைய ஊழியத்தினுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தின் கடைசி பகுதியில் அவங்க மனம் திரும்பாமல் நிர்விசாரமாக இருந்து மக்களையெல்லாம் பாதிப்புக்குள்ளாக்கி அவங்க போதனை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லைன்ன உடனே வேதபாரகரை பரிசேரே உங்களுக்கு ஐயோ ஆண்டவர் கடினமாக சொல்கிறார். சில பட்டணங்களை கப்பர்நகமே உனக்கு ஐயோ அந்த மாதிரி ஆண்டவர் பேசினாரே தவிர வேதபாரகர் எவ்வளோ பேர் இருக்காங்க, பரிசேயர் எவ்வளோ பேர் இருக்காங்க. யாரையாவது பேர் சொல்லி திட்டினாரா? அவன் பேரை சொல்லி உனக்கு ஐயோடா அப்படின்னு இயேசு யாராவது சொன்னாரா? இல்லை. ஏன்னா அதில் நல்லவங்களும் இருந்தாங்க, கெட்டவங்களும் இருந்தாங்க. பரிசேயரில் வேதத்தை உண்மையாக கடைப்பிடித்து நடக்கிற நல்லவங்களும் இருந்தாங்க, இயேசுவின் போதனை கேட்டு மனம் திரும்பினவங்க இருந்தாங்க. என்ன சொன்னாலும் நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம், நாங்கள் இப்படி தான் இருப்போன்னு நிர்விசாரத்தோடு இருந்தவங்களும் இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் யாரையும் பாருங்கள் பேர் சொல்லி இவங்க தான் குற்றவாளின்னு கை நீட்டி யாரையும் சொல்லவில்லை. அவர் பொதுவாக எல்லாருக்குமே போதனை கொடுத்தார், பொதுவாக கடிந்து கொண்டார். அதைத்தான் இயேசுடைய ஊழியத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் ஊழியக்காரர்கள் ஒரு ஆளை பேர் சொல்லி திட்டுறது, ஊழியக்காரன் பேர் சொல்லி திட்டுறது, அவர் இவருன்னு கரெக்டாக அவ்வளோதான் சொல்லி பரிகாசம் பண்ணுவது, இது கர்த்தருடைய ஒரு வழி அல்ல, இயேசுவனுடைய ஒரு வழி அல்ல. சிலர் உடனே சொன்னான் யோவான் ஸ்நானகன் ஆக்கும் அப்படின்னு. யோவான் ஸ்நானகன் நேரில் வந்தவங்களை பார்த்து நேரில் சொன்னார். நீங்கள் பாருங்கள், யோவான் ஸ்நானகன் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு யாரும் சொன்னார்? நேரில் வந்தவங்கள பார்த்து மனம் திரும்பு, நீ விரியன் பாம்பு குட்டி, உன் உள்ளத்தில் அப்படி விஷம் இருக்குது அப்படின்னு பேசினார். அவரை தேடி வந்தவங்கள டைரெக்டாக பேசி இப்படி செய்யுங்கன்னு சொன்னார். யாரோ ஒருத்தனை இல்லை, அதிகாரத்தில் உள்ளவங்களையும் தவறை கண்டித்து பேசினார், அவ்வளோதான். மற்றபடி யார் மேலே ஒரு பகையோ உணர்வோ தன்னுடைய பெருமைக்காக அடுத்தவங்களை திட்டி பேசுகிறது அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் பாருங்கள், யாரோ என்னென்னோ பேசுகிறாங்க, ஊழியக்காரனை பற்றி, அடுத்தவங்களை பற்றி. அரசியல்வாதிகளும் அப்படி தான், பொதுவாகவங்களும் அப்படி தான். இந்த பேர் யூடியூபராக, அவங்க பேர் யூடியூபர். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா? அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா? ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? இதில் எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு காசு வரும். நிறைய பேர் பார்க்க அதில் விளம்பரம் போட்டு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. அதில் ஒரு பெர்சன்டேஜ் இந்த யூடியூபருக்கு கிடைக்கும். இவங்க வீட்டில் உட்காந்துட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அப்போ நிறைய காசு அவங்களுக்கு வரும். அப்போ எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அவ்வளோ காசு வரும். அப்போ எவ்வளோ பேர், நிறைய பேரை பார்க்க வைக்கணும், என்ன பண்ணணும்? அவன்கிட்ட பேசுகிறதுக்கு நல்ல செய்தியே கிடையாது, அவன் பேசுகிறது ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அப்போது பிரபலமான ஆளை திட்டுனா, அப்படி ஒரு தலைப்பை போட்டு மோகன்லாஸ் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு பேசுனா, அதை பார்ப்ப உடனே என்ன நடந்தது அப்படின்னு, அப்போ அவனுக்கு காசு வரும். அடுத்த ஊழியக்காரரை கிரிட்டிசைஸ் பண்ணி திட்டி பணம் சம்பாதிக்கிற கேவலமான காரியத்தை செய்கிறவங்க தான் இந்த பரிகாசம் பண்ணுகிற யூடியூபர்ஸ். அடுத்தவங்களுக்கு திட்டி அவங்கள பற்றி இல்லாத பொல்லாத செய்திகளை பரப்பி, நீங்கள் பாருங்கள், தலைப்பு போட்டிருப்பாங்க ஒன்று, உள்ளே போய் பார்த்தா அந்த நியூஸே இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சில யூடியூபர்னு போட்டிருப்பாங்க, உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உள்ளே அந்த மெசேஜே இருக்காது. அப்போ இது பணம் சம்பாதிக்கிறதற்கு, அப்போ இது மற்றவங்களை குற்றவாளியாக சொல்லி அதில் பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்கள தங்களை பெரிய நீதிமான் மாதிரி பேசுகிறாரு. அதான் ஒரு ஊழியக்காரன் கேட்டிருக்கிறாரு, நீ என்ன பெரிய இது மாதிரி ஊழியக்காரங்க பேரெல்லாம் சொல்லி திட்டுறேன்னா, பவுல் அவர் நிருபத்தில் எழுதலையா, இதுங்க இவங்களை பற்றிலாம் போய்ட்டு எழுதியிருக்கிறாருன்னா, நீ பவுலை மாதிரி ஊழியம் செய்தா அப்படி எழுது சொல்லு, பவுலை மாதிரி நீ ஊழியம் செய்றியான்னு கேட்டார். பதிலே சொல்லலை. ஒரு நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்கிறதும் கிடையாது, ஒருத்தருக்கும் ஜெபமும் பண்ணுறது கிடையாது. சும்மா உட்கார்ந்துட்டு அடுத்தவங்களை திட்டி பணம் சம்பாதிக்கிற கேவலமான காரியத்தை செய்கிற அந்த பிசாசனுடைய ஊழியர்கள் இவங்கெல்லாம். எப்படி சொல்கிறீங்க? நீங்களும் கடினமாக சொல்கிறீங்களேன்னா வசனம் சொல்கிறத பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்கே ஆண்டவர் ஒரு காரியம் சொல்ல, வெளிப்படுத்தின விஷயம் 12:10 என்ன சொல்லுங்க, பின்பகுதியை பாருங்கள். அப்பொழுது அது அந்த வசனம் முழுதும் பாருங்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு
அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன், இரவும் பகலும் குற்றம் சொல்லி கொண்டிருக்கிறவன். யார் இவன் அப்படின்னா சாத்தான். சாத்தானுடைய சுபாவம் தான் இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகளை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார், குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஆட்கள் மனம் திரும்புவதற்கு வசனத்தை வைத்து கடிந்து மனம் திரும்புவதற்குள்ளே நடத்துவது வேறு. குற்றம் சொல்லி பேசி கிண்டல் அடித்து பரிகாசம் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அது வேறு. அது பிசாசனுடைய சுபாவம். சிலர் எனக்கு இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், அதனால தான் நான் எழுதுகிறேன், எல்லா ஊழியரை பற்றி எழுதுகிறேன். அப்படி ஒரு ஊழியமே கிடையாது. எங்கே இருக்குது பைபிள்? அப்படி ஒரு ஊழியமே கிடையாது. அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, மேய்ப்பர் இருக்கிறாங்க, சுவிசேஷம், இப்படி தான் ஊழியம் இருக்குது. அடுத்தவங்களை குற்றம் சொல்லி பேசுகிறது, எழுதுறது, இப்படி ஒரு ஊழியம் பைபிளில் கிடையாது. அது பிசாசனுடைய ஊழியம். அது அவங்க அந்த சமயத்தில் வஞ்சிக்கப்பட்டு போனதுனால அதை ஊழியமாக செய்கிறார். அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லி பாருங்கள். இயேசு பாருங்கள், ஒரு காலத்தில் ஒருத்தர் பத்திரிக்கையில் எழுதி எல்லா ஊழியரையும் திட்டி எழுதி யார் யாரை பற்றி எழுதினாரோ அவங்களாம் நல்ல ஊழியம் செய்து ஆத்மாராயம் பண்ணி வளர்ந்துருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. எவ்வளோ ஆத்மா ரட்சிக்கப்பட்டாங்க, எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க, யோசித்து பாருங்கள். இதை மாதிரி தான் இன்றைக்கு யூடியூப்பில் உட்கார்ந்து மற்றவங்களை திட்டி பேசுவது, அது சரியானதல்ல. இயேசு கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசினார். எல்லாரும் உட்காந்து குறை பேசிக்கிட்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து ஜனங்களை உற்சாகப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். நேரில் வர்றாங்க, அது மாதிரி பரிசேன் வரனால் டைரெக்டாக கண்டிச்சார். நீ மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. டைரெக்டாக பேசினார். எங்கேயும் இருக்கிற ஆளை வச்சு பேர் சொல்லி திட்டி கொண்டு இருக்கவில்லை. அதெல்லாம் வேதத்தின்படி தப்பு. அதை மற்றவங்களை குற்றப்படுத்தி பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி பேச நீங்களே நான் யார்? அது அவங்களுடைய பர்சனல் காரியம். உபதேசம் கள்ள உபதேசம் பண்ணாங்கன்னா இது கள்ள உபதேசம், இந்த உபதேசத்தை நம்பாருங்கன்னு சொல்லலை, வேதத்துக்கு புறம்பானதுன்னு. அவங்க வீட்டு கல்யாணம், அவங்க வீட்டில் குழந்தை பிறக்கிறது, அவங்க குடும்பத்தில் ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்து பேசுகிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எங்கே இருக்கிற பைபிள் அப்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? அது அவங்களுடைய பர்சனல் ஒரு அரசியல் காரியத்துக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நாகரிகம் தெரிந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய பர்சனல் காரியத்தை பேச மாட்டாங்க. அரசியல் காரியத்தில் எப்படி ஈடுபடுறாங்க அதை பேசுவோன்றாங்க. ஆனால் கிறிஸ்தவ இதில் தான் சிலர் இந்த ஒழுங்கீனமாக இஷ்டத்துக்கு என்ன கர்த்தருக்கு பெரிய ஊழியம் கொடுத்துட்ட மாதிரி, அது பிசாசனுடைய ஊழியம். வசனத்தில் சொல்லியிருக்கல, சகோதரர் மீது குற்றம் சாட்டுகிறவன். அதான் வசனம் சொல்லு, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுற ஆளை பற்றியே குற்றம் சாட்டுகிறவர்கள். அது ஒரு பொதுவாக நடக்குதுன்னா பொதுவாக அந்த குற்றத்தை சொல்லணும். இந்த மாதிரி கிறிஸ்தவ உலகத்தில் ஜாதி பார்க்குறாங்க, இது பாவம். இந்த மாதிரி கள்ள உபதேசம் பண்ணுறாங்க, இது பாவம். இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க, இது பாவம். வரதட்சணை கிறிஸ்தவம் வாங்குறது பாவம். இதெல்லாம் நம்ம கண்டிக்கலாம். பொதுவாக குறிப்பிட்ட ஒரு ஆளை சொல்லி இந்த ஆள் அப்படி பண்ணுறா அப்படின்னு பேசுகிறது வேதத்தின்படி ஒழுங்கு அல்ல. அது டைரெக்டாக பேசணும், மேடையெல்லாம் பேசக்கூடாது. இயேசு அப்படி பேசலையே. இயேசு கிறிஸ்துவுடைய வாயிலிருந்து கிருபை பொருந்தின வார்த்தைகள் வெளிப்பட்டது. சீசர்களை டைரெக்டாக கடிந்து கொள்கிறார். எனக்கு அப்பாலே போய் சாத்தானை நேரடியாக பேசினார். அவர் எல்லோரும் கூட்டி சீசர் அங்கோட்டு பாருங்கள், பேதருக்குள்ளே பிசாசு வந்துட்டு அவன் பிசாசு அப்படின்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. அவனை டைரெக்டாக கடிந்து கொள்கிறார், அவ்வளோதான். அது மாதிரி தான் இயேசு, உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் அப்படின்னு யூதாஸ் தான் சீசர்களுக்கே தெரியல. அவன் போய் நான்கு கொண்டு செத்த பிறகு தான் அவங்களுக்கு தெரிகிறது. அதுதான் இயேசுனுடைய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை முறை. இயேசுவை பின்பற்றுகிற நாமும் அவரை பின்பற்றணும், அவரை போல் நடக்கணும். அதனால் நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்கணும். கிருபை பொருள் பக்திக்கு விருத்திக்கு ஏதுவான வார்த்தை பேசுங்க. நீங்கள் குறை சொல்லி பேசி அந்த பிரசங்கத்தை கேட்குற எல்லாருக்குள்ளும் அந்த குறை சொல்கிற ஆவியே வந்துடுது. அவங்களும் குறை சொல்கிறத ரொம்ப பெருமையாக நினச்சி அது ஒரு பெரிய ஊழியமாக நினச்சி சிலர் செய்கிறாங்க. நியாய தீர்ப்பு நாள் வரும்போது தான் தெரியும் வேடிக்கை. அங்கே நிற்கணும் இல்லை கர்த்தருக்கு முன்னால். ஆண்டு சொல்ல, பிறனுடைய வேலைக்காரனை குற்றப்படுத்த நீ யார்? ஹூ ஆர் யூ? இன்னொருத்தனுடைய வேலைக்காரன் மீது குற்றம் சொல்ல நீ யார்? இயேசுவை கேட்குறார். பைபிள் எழுதியிருக்குல்ல, அது அவனுடைய வேலைக்காரன். எஜமான் கேட்பார். இயேசு கிறிஸ்து தானே எஜமான். அவர் கேட்பார், நீ யார் அவனை குற்றப்படுத்த? பைபிளில் இருக்கிற வசனம். அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்? தயவு செய்து சும்மா இஷ்டத்துக்கு பேசி மக்கள் பாராட்டுறாங்க, கைத்தட்டுறாங்க. நாளைக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் நிற்கும்போது கைத்தட்டுறவங்களாம் எங்கே காணாமல் போயிடுவாங்க. அறிந்து கொள்ளுங்கள், வசனத்தின்படி இயேசுவை போல வாழ். இயேசு இப்படி பேசுவாரா? ஒரு ஊழியக்கார மேடையில் இயேசு இப்படி பேசுவாரா, இயேசு இப்படி சொல்லுவாரா என்பதில் கவனம் செலுத்தணும். கிருபை உள்ள வார்த்தை, இது மக்களை பாதிக்கிற விஷயம். அதனால் நம்ம பேசுகிற வார்த்தையில் கவனம் இருக்கணும்.
கனிவு இருக்கணும். அது மாதிரி வீட்டுகளை கூட எல்லா தெய்வ பிள்ளைகளும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் கனிவாக பேசுகிறீங்க, அன்பாக பேசுகிறீங்க, கிருபை உள்ள வார்த்தை பேசுகிறீங்க? எப்பவுமே சிடு நீ கோவப்பட்டு எரிச்சலோட மற்றவங்கள பற்றி பேசி குற்றப்படுத்தி வீட்டிலையே சமாதானம் இல்லை. ஏன்னா உங்கள் வாயிலேருந்து கிருபை உள்ள வார்த்தை வர மாட்டேங்குது. எப்பவுமே மற்றவங்களை திட்டுறது, குறை சொல்கிறது, அந்த வார்த்தை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்ற எல்லாருக்குள்ளே சமாதானம் இல்லை. ஒரு அன்பான வார்த்தை பேசுங்க, கனிவான வார்த்தை பேசுங்க, அப்போது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை பேசுங்க. அதுதான் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும். சபைக்குள்ளே கூட எல்லா காரியத்திலும் இயேசுவை போல கிருபை பொருந்தின வார்த்தைகள் நம்ம பேசணும். ஆண்டவரே, நான் கிருபை உள்ள வார்த்தைகளை பேசணும், அந்த நாவை நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். இதில் சில முக்கியமான காரியம் பைபிளில் இருக்குது. இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். நீங்கள் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. பைபிளில் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. ரொம்ப அருமையான காரியம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். 313 பக்கம் புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா? 313ஆம் பக்கம், அதில் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், இஷ்டப்படி பேசுகிறது, உன் நாவை நீ அடக்கணும். உன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து, நாவை அடக்காமல் நீ பேசுனீங்கன்னா உன் இருதயத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சகோதரன் மீது குற்றம் சாட்டுகிற பிசாசு உங்களை வஞ்சித்துட்டான் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அந்த ஒரு காரியத்தில் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாக இருக்கும். வெயின், அது வீணான பக்தி, அது மெய்யான பக்தி அல்ல. உன் நாவை நீ அடக்கணும். உன் நாவில் கண்டதையும் பேசக்கூடாது. அதுதான் வசனம் சொல்லுகிற காரியம். இப்போ நாவை அடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இந்த யாக்கோபு என்ன நல்லா பாருங்கள், இந்த நாவை அடக்காமல் நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், நீ உருண்டு பரண்டு சாமி கும்பிட்டாலும் உன் நாவை அடக்கலைன்னா இது வெளி வேஷம், உன் தேவ பக்தி வீண். அப்படி தான் வசனம் சொல்லுகிறாரு. நீ எவ்வளோ பக்தி உள்ளவனாக காணப்பட்டால நாவில் நீ பேசுகிற வார்த்தை இருக்குது, மற்றவங்களை காயப்படுத்துகிற வார்த்தை, மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தை, மற்றவர்களை கேவலப்படுத்துகிற வார்த்தை, மற்றவர்களை அவமானப்படுத்துகிற வார்த்தை, அதை பேசி 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 உன்னுடைய தேவ பக்தி வீண். அது வீணான தேவ பக்தின்னு வசனம் சொல்லுகிறார். நீ ரொம்ப பக்தி உள்ளன்னு நினச்சா நீ சும்மா ஏமாந்து போகாத, உன் வீணான பக்தி அப்படின்னு வசனம் சொல்லுகிறார். இப்போது 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் முதல் பாருங்கள். 314வது பக்கம் புதிய ஏற்பாடில் எடுத்துட்டிங்களா? பாருங்கள், பைபிள் வசனத்தை பாருங்கள், இந்த வசனத்தை கவனிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3-10 சில வசனம் பாருங்கள், வாசிக்கிறேன். பைபிளை கவனிங்க, பாருங்கள். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவர்களாக இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கிற இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவும் சிறிய அவயவமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களிலே நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. எவ்வளோ அருமையாக வசனம் பார்த்தீங்களா? குதிரை, அவ்வளோ பெரிய குதிரையை எதை வச்சு திருப்புறாங்க? இவ்வளோண்டு கடிவாளம் அதில் போட்டிருப்பாங்களா, அதை வச்சு திருப்பிடுவாங்க.
பெரிய குதிரை, திடகாத்திரமான குதிரை, பெரிய கப்பல், பிரம்மாண்டமான கப்பல், 5000 பேர்லாம் பிரயாணப்படுற பெரிய கப்பல் இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கப்பலை எப்படி திருப்புறாங்கன்னா, ஒரு சின்ன சுக்கான் இவ்வளோ சைஸாக இருக்கு, அதை வச்சு கப்பல் அப்படியே திருப்பிடுறாங்க. அதே மாதிரி தான் நாவு சிறிய அவயவம். அது அவயமாக இருந்தும் அது பெரிய நெருப்பை ஒரு சின்ன நெருப்பு ஒரு காட்டையை கொளுத்தி விடுற மாதிரி உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை கொளுத்தி அழிச்சிடும். அப்படி தான் வசனம் சொல்லுகிறார். ஒரு சின்ன நெருப்பு எப்படி ஒரு பெரிய காட்டை அழிக்குதோ, அதே மாதிரி உன்னுடைய சின்ன நாவிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்தி விட அழித்து விடும் என்று. அதனால் நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது. நாவை அடக்கணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளால் அடக்க முடியாது. நம்முடைய நாவை அடக்குகிற ஒருவர் இருக்கிறார். அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் நாவை அடக்கி ஆளுகை செய்யுங்க. என் நாவில் இப்படி பெருமையான வார்த்தை பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, கிருபை பொருந்தின வார்த்தை வரணும், யாரையும் காயப்படுத்தும்படி நான் பேசிவிடக்கூடாது. என் நாவை நீங்கள் அடக்கணும்னு நாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்கள் நாவை ஒப்பு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வந்துவிடும். நிறைய குடும்ப சமாதானம் பாதிக்கப்படுவது கணவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, மனைவியினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை நிறைய பேருடைய உள்ளத்தை உடைத்து காயப்படுத்தி விடும். அது நிறைய வாழ்நாள் முழுவதும் அது வேதனை கொண்டு வந்துவிடும். கசப்பையும் வெறுப்பையும் உள்ளத்திலே விதைத்து விடும். அதனால தான் உங்களுடைய நாவை குறித்து ஜாக்கிரதையா இருங்கன்னு வேதம் எச்சரிக்கிறது. நாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நாவை ஆவியானவர் ஆளுகை செய்ய இடம் கொடுக்கணும். நீங்கள் பாருங்களேன், இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலம் எவ்வளவோ பேசினார். அவரை பரிகாசம் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். எந்த இடத்துலையாவது நான் அவசரப்பட்டு பேசிட்டேன், ஐம் சாரி, இந்த வார்த்தை பேசியிருக்கூடாது, நீ மன்னிப்பு கேட்ட மாதிரி ஏதாவது இருக்கா பைபிளில்? கிடையாது. ஏன் தெரியுமா? பேச முன்னால் அவர் யோசித்தார், ஜெபம் பண்ணினார். நம்ம பேசிட்டு அப்புறம் உட்காந்து ஐயோ இப்படி பேசிட்டேன், இப்படி பேசியிருக்கக்கூடாது, அதனால் பாதிப்பை உண்டாக்கி விட்டு நம்ம யோசிப்போம். அதனால் தயவுசெய்து உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை வர முன்னால் இன்றைக்கி அது என்ன, எந்த வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு யோசித்து ஜெபம் பண்ணி இந்த வார்த்தை பேசலாமா சொல்லலாமான்னு பேசணும். நாங்கள் மேடையிலேருந்து பேசுகிறதில்ல உங்கள் மத்தியில் இத்தனை 45 வருஷமாக பிரசங்க ஊழியம் செய்கிறேன். இன்றைக்கு மேடையில் ஏறும்போது கூட நான் முழங்கால் படிட்டு ஜெபித்த, ஆண்டவரே நாவை நீங்கள் பொறுப்பிடுங்க, உமக்கு சித்தமில்லாத எதையும் நான் பேசிடக்கூடாது, ஆண்டவரே மாம்சத்தில் எதையும் நான் பேசிடக்கூடாது, ஆவியானவர் என் நாவை பயன்படுத்தி பேசுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு தான் இன்றைக்கு நான் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணுவது. மாம்சத்தில் மனுஷகத்தில் மாம்ச வைராக்கியத்தில் பேசினா பிரசங்கம் நல்லாயிருக்கும், வீரமாக தான் இருக்கும். ஆனால் அது பெரிய விளைவுகளை பாதிப்புகளை உண்டாக்கிவிடும். அதனால தான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். ஏன்னா நம்ம பேசுகிறது நமக்கு கரெக்டாக தெரியும், அடுத்தவங்க பார்வையில் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். நான் தப்பாக ஒன்று சொல்லலேன்னு நினைப்போம், நமக்கு அது தப்பாக இல்லை, அதை எடுத்துக்கொள்ளுகிற அவங்களுக்கு அது தப்பாக தெரியும். அப்போ பேசுறதுக்கு முன்னால் நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோமே அவங்க அதை எப்படி புரிந்து கொள்ளுவாங்க, அந்த வார்த்தையை அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க, அது அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குமா, நான் நினைக்கிற மாதிரி சரியாக எடுத்துக்கொள்ளுவாங்களா, இதெல்லாம் யோசித்து ஜெபம் பண்ணி பேசணும். அப்போ தான் அது பாதிப்பை உண்டாக்காது. நம்ம என்ன சொல்ல, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நான் பேசலன்னு தப்பு, கரெக்ட் தானே, கரெக்டு தான், அது உலகத்தின் பார்வையிலே கரெக்டு, ஆவிக்குரிய நிலைமையில தவறு. அப்படி நம்ம பேசக்கூடாது. உங்கள் வாயில் இந்த வார்த்தை வரக்கூடாது. பல சமயம் நான் பேசிட்டு ஆண்டவர்கிட்ட போய் அழுது மன்னிப்பு கேட்டிருக்கேன், ஆண்டவரே இந்த இடத்துல அப்படி பேசிடக்கூடாது, நான் பேசிட்டேனே, உம்மை துக்கப்படுத்திட்டேனே, அவங்கள காயப்படுத்திட்டேனே, ஆண்டவர்கிட்ட அழுது நான் ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், பேசுகிறதுக்கு பொறுமையாரு, அவசரப்பட்டு பேசாதங்க, ஒரு காரியத்தை உள்வாங்கி நிதானமாக ஜெபம் பண்ணி அதன் பிறகு பேசுங்க. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல அவசரப்பட்டு பேசவே இல்லை. அவருடைய வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து நிறுத்தி, மோசே நியாயப்பிரமாணத்தில் இருக்குது, விபச்சாரம் செய்த பெண்ணை கல்லறிந்து கொல்லணும், அதனால் இவன் மேலே கல்லறியணும், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
அவங்கெல்லாம் வேறு பரிசையெல்லாம் இருக்கிறாங்க, பைபிளை வச்சுருக்கிறாங்க. உனக்கு வசனம் தெரியல, நீ போய் அதன்படி செஞ்சிட வேண்டியதானே. இயேசு கிறிஸ்துகிட்ட ஏன் கூட்டிகிட்டு வந்த? அவரை குற்றப்படுத்தணும், அவருடைய பேச்சில் நம்ம குற்றப்படுத்திடணும், ஏதாவது ஒன்று அவசரப்பட்டு பேச வச்சு அதில் அவர் குற்றப்படுத்திடணும்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இயேசு அமைதியாகவே இருக்கிறார், எழுதிக்கிட்டே இருக்கிறார் அமைதியாக. ஏன் அவர் அமைதியாக டக்குன்னு பதில் சொல்லியிருக்கிறான்ல, நீங்களாம் பாவம் செய்யலையா, யார்கிட்ட பாவம் இல்லை, ஓன்ட்ட இல்லையா, நீ யோக்கியனா அப்படின்லாம் பேசியிருந்தால் பயந்துருப்பாங்க. இயேசு அவளை நிதானமாக எழுதிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவரே இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிற மனசில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? பிதாகிட்டேருந்து செய்தியை வாங்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது. எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறார், முதலாவது கல்லெறிய கடவன். யார்கிட்ட பாவம் இல்லையோ நீ முதல் கல்லெறின்னு அவர் பாடல் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அவ்வளோதான், ஒரே ஒரு சிம்பிள் வார்த்தை. வேறு வாக்குவாதம் பண்ணலை, விதண்டாவாதம் பண்ணலை. நீ யோக்கியனா, நீ உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிற, உன் பாவம் எனக்கு தெரியாதா, நீ என்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க வந்திருக்க, ஒன்றும் அவர் பேசலை. அமைதியாக ஒரே சிம்பிளான ஒரு வார்த்தை. இப்படி நம்ம மாறணும், நம்ம ஒவ்வொருவரும் மாறணும். இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள் பொறுமையாக இருக்க, அமைதியாக இருக்க, யார் என்ன பேசினாலும் பொறுமையாக கவனித்து பதில் சொல்லணுமா வேண்டாமா? பாருங்கள், நிறைய பேர் பேசிட்டு யூடியூப் பேசிட்டு நான் என்ன பதில் சொல்வேன்னு பார்க்குறாங்க, கேட்குறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டால் நீ ஒன்றும் பேசாத, நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை அதுக்கே நேரம் போதில்லை. நமக்கு கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்ய வேண்டிய காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் போலீஸ் ஊழியர் இங்கே கூட்டம் நடைபெற்றார். 1000 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடித்து நேற்றைக்கு வரைக்கும் இன்னொரு ஊழியம், நாளைக்கு அடுத்த ஊழியம், அடுத்த நாள். நமக்கு அதுக்கே நேரம் போதில்லை. ஊழியம் செய்கிறதுக்கு, ஜெபிக்க, தியானிக்க, மக்களுக்கு செய்தி சொல்ல, இவன் பேசுகிறதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு எங்கே நேரம் இருக்குது? நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வச்சு மறுபடியும் பிரச்சனை உண்டாக்கி யூடியூப்பில் லைக் வாங்கணும், காசு சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு காசு வருது, இயேசுடைய ஊழியத்துக்கு காசு வருது, அது எனக்கு இல்லை, ஊழியத்துக்கு ஒரு பைசா நான் எடுப்பதில்லை. நம்முடைய ஊழியத்தில் யூடியூப்பில் போகுதில்லை, அதுக்கு காசு வருது, டாலர்ஸ் வருது, அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம், எல்லாம் ஊழியத்துக்கு. அவனுக்கு வருது, ஊழியத்துக்கு செலவு பண்ணுறான்னு கேளுங்க. அவன் சொந்தத்துக்கு அதை வச்சு சோக் பண்ணிக்கிட்டு அலைகிறான். அவன் பேசி பேசி அடுத்தவங்களை திட்டி காசு சம்பாதிச்சு அதை வச்சுட்டு ஜாலியாக அலைகிறாங்க. நமக்கு வர்ற காசு முழுவதும் ஊழியத்துக்கு. 5 பைசா நான் எடுப்பதில்லை, அக்கௌண்ட்டில் போகுது, எல்லாமே அக்கௌண்ட்டில் இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்துகிறோம். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உனக்கு வரக்கூடிய பணத்தை எதுக்கு செலவு பண்ணுறேன்னு கேளுங்க. அவங்க சொந்த செலவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதை வச்சுட்டு அடுத்தவங்களை திட்டி பணம் சம்பாதிப்பது எவ்வளோ கேவலமான அசிங்கமான காரியம். இது பிசாசனுடைய ஊழியம். ஆண்டவர் சொன்னார், பிசாசுக்கெல்லாம் பதில் சொல்லாத, பிசாசு தான் குறை சொல்லுகிறவன், அவனுக்கு பதிலே சொல்லாத, நான் உன்னை நடத்திக்கிட்டு போய்கிட்டே இரு. அதுக்கே நமக்கு டைம் இல்லைல்ல, ஜெபிக்கிறதுக்கு நேரம் போதில்லை, பிரசங்கத்துக்கு ஆயத்தப்பட நேரம் போதில்லை. அவ்வளோ ஊழிய கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். ஊழியமே இல்லாதவங்க தான் வெட்டியாக உட்காந்து அடுத்த ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவனுக்கு வேறு ஊழியமே கிடையாது, அடுத்த ஆளை திட்டிக்கிட்டே இருப்பேன். அதான் பிசாசனுடைய வேலை. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். அதனால் மோகன்லாஸ் எப்படிப்பட்டவன்னு தெரியும், அவங்க எப்படிப்பட்டவன்னு தெரியும். அதனால் அதை பற்றி நாம் கண்டு கொள்வதில்லை. ஆனால் நாம் ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் இயேசுவை போல கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசணும். வீட்டில் கூட பிள்ளைகள் எக்ஸாமில் தோத்துட்டாங்களா, புத்தி இருக்கா, அறிவு இருக்கிறா, முட்டாளா, அப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே, பரவாயில்ல, அடுத்த முறை நீ ஜெயிச்சிருவே, நீ சோர்ந்து போகாத, உனக்காக நான் ஜெபிக்கிற, அப்பா ஜெபிக்கிற, அம்மா ஜெபிக்கிற, சோர்ந்து போகாமல் படி. கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுங்க. குற்றம் சொல்லி நீலாம் உருப்படுவியா, உன்னை பற்றி தெரியும், நீ இப்படி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க, நீ ஜெயிக்க மாட்டே, தயவுசெய்து அப்படிலாம் பேசாதங்க. அன்பாக பேசுங்க. பாசிட்டிவான வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். கணவராகட்டும் மனைவி ஆகட்டும், பாசிட்டிவான வார்த்தை. எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு துக்கப்படணும், ஆண்டவர் இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார். தைரியமாக படிங்க, உற்சாகமாக இருங்க. குறையே இருந்தாலும் அந்த ஆண்டவர் மன்னிப்பார். அவர் மன்னிக்கிற ஆண்டவர், மன்னிச்சிருவார். இனி அதெல்லாம் மறந்துட்டு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பி. கிருபை உள்ள வார்த்தைகளை பேசுங்க. எதுக்கு நீங்கள் குற்றப்படுத்தி மற்றவங்களை வேதனைப்படுத்தி? தயவுசெய்து இயேசுவை பின்பற்ற பழகி கொள்ளணும். நம்முடைய நாவை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் நாவை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். அதனால தான் நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கின உடனே முதலாவது அவர் எதை பிடித்தார் தெரியுமா? நாவை பிடித்தார். ஆவியானவர் முதலாவது நாவை பிடித்து திருப்பினார். நீ கர்த்தரோடு பேசு, அந்நிய பாஷையில் தேவனோடு பேசுகிறான், நீ மனுஷரோடு பேசாத, அதிக நேரம் கர்த்தரோடு பேசு. நாவை தேவன் திருப்பி தேவனோடு பேச வைத்தார். அதுதான் ஆவியானவர் அபிஷேகம் வரும்போது நடக்கிற முக்கியமான காரியம். ஆவியானவர் நம்முடைய நாக்கை அவர் ஆட்கொண்டு பிதாவோடு பேச வைப்பார்.
அப்போ நம்முடைய வாழ்க்கை சுபாவம் மாறும். அந்நிய பாஷையில் பேச 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 நம்முடைய குணங்கள் சுபாவங்கள் எல்லாம் மாறிவிடும். அதனால் மனுஷரோடு அதிகம் பேசாதுங்க. சுற்றியில் இருக்கிற ஆள்கிட்ட பேசினா பொல்லாத இல்லாத சொல்லிக் கொடுப்பான். அவன் கைத்தட்டன்னு இல்லை, அதுக்காக வேணுக்குன்னு சொல்லிக் கொடுப்பான். நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்டே காட்டாதுங்க, அதுக்கே இடம் கொடுக்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. சுற்றியில் இருக்கிற ஆள் என்ன செய்தி சொல்கிறான்னு கவனித்து பேசாதங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கவனித்து அவரோட பேசுங்க. ஆண்டவரே இதை நான் சொல்லாமா பேசலாமா, அந்நிய பாஷையில் பேசி பேசி அவரிடத்துலேருந்து செய்தி வாங்கி அதை பேசணும். அதான் கிருபை பொறிந்த வார்த்தை. இயேசுவை போல நான் பேசணும் ஆண்டவரே, கிருபை உள்ள வார்த்தைகளை பேசணும். ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாருமே அது மாதிரி கேளுங்க. ஆண்டவரே என் நாவை நீங்கள் அடக்கி ஆளுகை செய்யணும், என் நாவுக்கு காவல் வையும்னு சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். 141 சங்கீதம் 3 வசனத்தில் சங்கீதக்காரன் ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும், என்னுடைய வாய்க்கு காவல் வையும். ரொம்ப அருமையான ஜெபம். வாய்க்கு காவல் வைக்க சொல்லணும். ஆண்டவரே நான் வீணானதை பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, யாரையும் காயப்படுத்தபடி பேசக்கூடாது, எரிச்சல் கோபத்தோடு பேசி மற்றவங்களை துக்கப்படுத்தக்கூடாது. நான் அன்பாக பேசணும், கனிவாக பேசணும், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும், சோர்ந்திருக்கிறவர்களை பலப்படுத்துகிற வார்த்தை பேசணும். கேளுங்க, நம்முடைய நாம் ஒப்பு கொடுக்குறீங்களா? இப்போ ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே வலதுகரம் வைத்துங்க. எல்லாரும் வலதுகரம் வைத்துங்க. ஆண்டவரே என்னோடு இன்றைக்கி பேசி இருக்கிறீங்க, என் நாவை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். என் நாவை ஒப்பு கொடுக்குறேன், என் நாவுக்கு நீங்கள் காவல் வைங்க. நான் அனாவசியமாக பேசக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, ஆண்டவரை யாரையும் காயப்படுத்தக்கூடாது. ஆண்டவரை கிருபையுள்ள வார்த்தை பேசணும், அன்பாக நான் பேசணும், கனிவாக நான் பேசணும், சாந்தமாக நான் பேசணும். என் நாவை நீங்கள் ஆட்கொள்ளுங்க. இயேசுவை போல என் நாவம் மாறட்டும், இயேசுவின் நாவை போல என் நாவம் மாறட்டும். யாரையும் காயப்படுத்தி குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதபடி கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேச என் நாவுக்கு காவல் வையுங்க. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை ஒப்பு கொடுக்குற. இன்று முதல் நான் அமைதியாக இருப்பேன், இனி அதிகம் பேச மாட்டேன், அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டேன். என் நாவுக்கு காவல் வச்சிருங்க. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. யார் யார் அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ, இந்த சகோதரி இந்த சகோதரன் இந்த வாலிபன் வாலிப மகள் பிள்ளைகள் எல்லாருடைய நாவையும் நீர் ஆட்கொள்ளுவீராக. பரிசுத்தாவினால் நிரப்பி அந்நிய பாஷையில் கர்த்தரோடு பேச அவளுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்களுடைய நாவை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்மை போல நாங்கள் கிருபை பொறிந்தன வார்த்தைகளை சாந்தமாய் அமைதலாய் பேச எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நாளை தினம் மறவாதிருங்க. நாளை தினம் காலையில் கட்டாய ஆராதனைக்கு போங்க. மாலையில் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியில் வின்சென்ட் செல்வகுமார் தேவ மனிதர் பேச போகிறாங்க அபிஷேகத்தை பற்றி. அதுக்காக ஆயத்தமாகுங்க.